வேலூரில் உள்ள அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை வெளியில் வைக்க சொன்னதால் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அண்ணா சாலையில் அரசின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நெல்லை வாங்கிய வியாபாரிகள் குடோனில் இருந்து மூட்டைகளை எடுக்காததால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும், நெல் மூட்டைகள் வெளியில் இருப்பதால் மழையில் நனைந்து நாசமாகும் என்று கூறி விவசாயிகள் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து வேலூர் டிஎஸ்பி மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே மருத்துவமனை, கோயில்கள், பள்ளிகள் இருக்கும் இடத்தில் மதுபான கடை இருப்பதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின்படி நெமிலி ஒன்றியத்திற்குட்பட்ட புன்னை பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தபோது அப்பகுதி பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது மருத்துவமனை, கோயில்கள், பள்ளிகள் இருக்கும் இடத்தில் சாலை ஓரத்தில் டாஸ்மாக் கடை இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உடனடியாக ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே சாலையில் குட்டியுடன் உலாவரும் காட்டு யானையால் சுற்றுலாப் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி அடுத்த முள்ளூர், மாமரம், குஞ்சப்பானை உள்ளிட்ட பகுதிகளில் பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளது. இதனால் சமவெளி பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி வரும் காட்டு யானைகள் தற்போது முள்ளூர் பகுதியில் முகாமிட்டுள்ளது. இந்த நிலையில் அடிக்கடி சாலையில் யானைகள் உலா வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமுடன் வாகனங்களை இயக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஓலைக்குடா பகுதியில் செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. பவளப்பாறை அமைந்துள்ள ஆழ்கடலில் மீன்கள் தன்னுடைய இனப்பெருக்கத்தை விரிவுபடுத்திக் கொள்ளும். அதனால் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருவது வழக்கமாக இருந்தது. இந்த நிலையில் கடலில் மீன்வளத்தை பெருக்கவும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், மீன்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தவும் செயற்கை பவளப்பாறை அமைக்கும் பணி ஓலைக்குடா பகுதியில் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் கரையோரம் மீன்வளம் பெருகும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருகும் என்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மாங்கரை அருகே காட்டுப்பன்றி இறைச்சியை விற்க முயற்சி செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாங்கரை பகுதிக்கு அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி காட்டுப்பன்றி ஒன்று சாலை ஓரம் இறந்து கிடந்துள்ளது. அதை தடாகம் கூட்டவெளி பகுதியைச் சேர்ந்த மருதாச்சலம் மற்றும் ரங்கநாதன் ஆகிய இருவருக்கும் யாருக்கும் தெரியாமல் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு எடுத்துச் சென்று வெட்டி கூறு போட்டு காட்டுப்பன்றி இறைச்சியை விற்க முயற்சி செய்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் இருவரையும் கைது செய்து 60,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் யானை வழித்தடங்களில் செல்லும் மின் கம்பிகளுக்கு சிலிக்கான் உரைகளை பொருத்தும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் அந்த வழியாக செல்லும் மின் கம்பிகளை உரசும் போது மின்சாரம் பாய்ந்து உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் விதமாக கோவை, மருதமலை, தேவராயபுரம், நரசிபுரம், சிறுவாணி, துண்டாமுத்தூர், காரமடை, தாயனூர், வெள்ளியங்காடு, மேட்டுப்பாளையம், வடமதுரை, சீர்நாயக்கன்பாளையம் ஆகிய துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள யானை வழித்தடங்கள் மற்றும் வனவிலங்குகள் வரக்கூடிய பகுதிகளில் செல்லும் மின் கம்பிகளுக்கு சிலிக்கான் உரைகளை மின்வாரியத்தினர் பொருத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா கடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து இடையன்குளத்தைச் சேர்ந்த சசிகுமார், ராஜபாளையத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ்குமார், மாரிமுத்து ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 2 கிலோ கஞ்சாவை கைப்பற்றினர். மேலும் அவர்கள் கஞ்சா கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 1 காரையும் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே விவசாய நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் வாழை மற்றும் பாக்கு மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. தொண்டாமுத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக கடந்த சில மாதங்களாக வன விலங்குகள் அவ்வப்போது கிராமங்கள் மற்றும் விவசாய நிலத்திற்குள் புகுந்து சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தடாகம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவரின் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்ட வாழை மற்றும் பாக்கு மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயி வேதனையடைந்துள்ளார்.
மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாமின் நினைவு தினத்தை முன்னிட்டு அப்துல் கலாம் நற்பணி மன்ற நிர்வாகிகள் இருவர் காரைக்குடியில் இருந்து ராமேஸ்வரம் வரை போதைக்கு எதிராக விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். காரைக்குடி வள்ளல் அழகப்பர் சாலையிலிருந்து சீனி முகமது மற்றும் முகமது கனி இருவரும் விழிப்புணர்வு மிதிவண்டி பயணத்தை தொடங்கினர். 9வது ஆண்டாக தொடரும் இந்த விழிப்புணர்வு பயணத்தின் போது வழிநெடுங்க போதை விழிப்புணர்வு பரப்புரையை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு வழிநெடுங்கிலும் பொதுமக்கள் நின்று கை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை மீது உள்ள பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவிலுக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையாலும் கேரள வனப்பகுதிகளில் பெய்து வரும் பருவமழையாலும் பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சுற்றியும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் பஞ்சலிங்க அருவி மற்றும் கோவிலுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கரூரில் புதுச்சேரி மதுபான பாட்டில்களை விற்பனை செய்தவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் வெங்கமேடு பாலத்துக்கு கீழே மது பாட்டில் விற்பனையில் ஈடுபட்ட கிழக்கு நஞ்சையா தெருவைச் சேர்ந்த குணா என்கிற குணசீலனை மதுவிலக்கு காவல்துறை ஆய்வாளர் ரஷ்யா சுரேஷ், உதவி ஆய்வாளர் செந்தில்குமார் ஆகியோர் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் அவர் பதுக்கி வைத்திருந்த 130 மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட குணா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வள்ளக்கோட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னல் கம்பம் கீழே விழுந்து 3 நாட்கள் ஆகியும் சீர் செய்யப்படாததால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்துள்ளனர். வள்ளக்கோட்டை அடுத்த மாத்தூர் பகுதியின் சந்திப்பில் அமைக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் 3 நாட்களுக்கு முன் அடியோடு பெயர்ந்து சாலையில் விழுந்துள்ளது. இந்த நிலையில் சிக்னல் விளக்கு கம்பம் சரிந்து கீழே விழுந்த நிலையில் மாத்தூர் சாலையில் வாகனங்கள் குறுக்கும் நெடுக்கும் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். இதனால் விபத்துகள் ஏற்படுவது அதற்கு முன்பு பழைய சிக்னலை அகற்றி புதிய சிக்னல் விளக்கு கம்பத்தை உடனே அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காவல்துறையினரால் சாராய வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 64 வாகனங்கள் ஏலம் விடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலீசாரால் மதுவிலக்கு வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 62 இருசக்கர வாகனம், 1 ஆட்டோ மற்றும் 2 சொகுசு கார்கள் மாவட்ட எஸ்பி முன்னிலையில் பொது ஏலம் விடப்பட்டது. மாவட்ட எஸ்பி அலுவலக வளாகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற ஏலத்தில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று வாகனங்களை ஏலம் எடுத்துச் சென்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூரில் உடைந்த கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் தண்ணீர் வீணாகி வருவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தாப்பள்ளூர் அடிக்காமலை சாலையில் கடந்த சில மாதங்களாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் உடைந்து தண்ணீர் வெளியாகி சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சாலைகளும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழுவதாகவும் கூறுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் அடிப்படையில் அனைவரும் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கக் கோரி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உசிலம்பட்டி அருகே கீரிப்பட்டி கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணி வழங்கப்படுவதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கக் கோரி கிராம மக்கள் கீரிப்பட்டி பாண்டீஸ்வரன் கோவில் அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே இந்த நிலையில் அவ்வழியாக சென்ற உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனையும் கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து எம்எல்ஏ ஐயப்பன் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் அருகே கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேட்டுப்பாளையம் அடுத்த காரைமடை பகுதியில் நாகராஜ் என்பவர் எலக்ட்ரிக்கல் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல கடையை இரவு பூட்டிவிட்டு காலையில் திறந்தபோது கல்லாவில் இருந்த 15,000 ரூபாய் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதனையடுத்து கடையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது கடையின் பின்பக்க ஷட்டரை உடைத்து கடைக்குள் நுழைந்த மர்ம நபர் கல்லாப்பெட்டியில் இருந்த பணத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. இதேபோல
வேளாங்கண்ணி என்னும் பகுதியிலும் மளிகை கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் 10,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளனர். இந்த திருட்டு சம்பவங்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் 9 நாள் தடைக்கு பிறகு குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கன்னியாகுமரியில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டிருந்தது. இதனால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு திருப்பரப்பு அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வந்தது. இதனால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கடந்த 9 நாட்களுக்கு மேலாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் நிறுத்தப்பட்டதால் அருவியில் சீரான அளவிற்கு தண்ணீர் வரத்து உள்ளது. இதனையடுத்து அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே கோவில் குளத்தில் நீந்திய நீர் நாய்களை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சேதுபாவா சத்திரத்தில் சிவன் கோவில் அருகே உள்ள குளத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வித்தியாசமான 2 உயிரினங்கள் தண்ணீரில் நீந்தி விளையாடுவதையும் குளத்தின் திட்டுகளில் ஓய்வெடுப்பதையும் அப்பகுதி மக்கள் கண்டுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதில் குளத்தில் இருந்தது நீர்நாய் என்பது தெரியவந்தது. இதுகுறித்து வனச்சரக அலுவலர் சந்திரசேகர் கூறுகையில், இவற்றால் மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எனவும் பொதுமக்கள் அவற்றை தொந்தரவு செய்ய வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே நிலத்தை விற்பதாக கூறி திமுக நிர்வாகி 11 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பூலாம்பாடி திமுக பேரூர் கழக செயலாளராக உள்ள செல்வலட்சுமி சேகர் என்பவர் அதே ஊரை சேர்ந்த கஸ்தூரி என்பவரிடமிருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 11 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு 69 சென்ட் நிலத்தை விற்பதாக கூறிவிட்டு இதுவரை நிலத்தை எழுதி கொடுக்காமல் அலைகழித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கஸ்தூரி புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து கஸ்தூரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து கஸ்தூரியின் புகாரின் பேரில் திமுக நிர்வாகி செல்வலட்சுமி, அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மின்வாரிய அலுவலகம் முன்பு மின்கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின்கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களையும் சிறு குறு தொழில் நிறுவனங்களையும் அவதிக்குள்ளாகும் தமிழக அரசை கண்டித்து பெரியகுளம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக உதவி மின்பொறியாளர் அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் அதானி நிறுவனம் வழங்கும் அதிக கொள்முதல் விலையை குறைத்திட வேண்டும், தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த மாதந்தோறும் மின் கணக்கீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும், தற்போது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறி முழக்கங்களை எழுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சொத்தை எழுதி வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு விரட்டிய மகனிடம் இருந்து சொத்தை மீட்டுத் தரக் கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் முதியவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சொற்பனந்தல் அடுத்த மேல் கல்தாம்பாடி கிராமத்தை சேர்ந்த ராஜவேலு என்பவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் 10 சென்ட் நிலத்தை 6 ஆண்டுகளுக்கு முன் தனது மகன் பூபதிக்கு எழுதி வைத்துள்ளார். இதையடுத்து மீதமுள்ள 67 சென்ட் நிலத்தையும் தனக்கு எழுதி தரக் கூறி தந்தையிடம் பூபதி தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் ராஜவேலுவை பூபதி வீட்டிலிருந்து வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வீட்டை விட்டு வெளியேறிய ராஜவேலு மகனிடம் இருந்து தான் எழுதி கொடுத்த இடத்தை மீட்டுத் தர கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்துள்ளார். வந்த இடத்தில் தான் எடுத்து வந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். இதையடுத்து அவரை மீட்ட போலீசார் தண்ணீரை ஊற்றி அவரை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் விற்பனை செய்வதற்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 105 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. பேகம்பூர் பகுதியில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பேகம்பூர் நத்தர்ஷா தெரு பகுதியில் முகமது ஜக்கரியா என்பவர் வீட்டில் இருந்து 105 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பியோடிய முகமது ஜக்கரியாவை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வனப்பகுதியில் இருந்து வெளியே வரும் வனவிலங்குகளை விரட்ட நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கூடலூர் பகுதி கிராம மக்கள் 14வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதியில் வனப்பகுதிகளில் இருந்து வெளியே வரும் காட்டு யானைகள் மற்றும் வனவிலங்குகள் விவசாய நிலங்களை சேதப்படுத்தியும் பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வனவிலங்குகள் வனப்பகுதிகளுக்குள் விரட்ட கோரி கிராம மக்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களின் போராட்டத்திற்கு வனத்துறையும் வருவாய்த்துறையும் மதிப்பளிக்காததால்
தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகளை தந்தி எடுத்தும் பாட்டு பாடியும் மொட்டையடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ள மீன் கடைகளை அகற்றும் என்ற அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் அடுத்த இருளப்பபுரம் சந்திப்பு பகுதியில் சாலையோரத்தில் உள்ள மீன் கடைகளை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து வியாபாரிகள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த விசாரணையில் ஆக்கிரமிப்பு மீன் வியாபாரிகளுக்கு அருகில் உள்ள சரளூர் மீன் சந்தையில் மாற்று இடம் வழங்குவதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இருளப்பபுரத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் போலீசார் துணையுடன் இருளப்பபுரம் சந்திப்பில் உள்ள மீன்கடைகளை அகற்றினர். அப்போது வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் ரோப் காரில் 4 பெண் பக்தர்கள் சிக்கி தவித்தனர். ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வர 9 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரோப் கார் திட்டத்தை நேற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பொதுமக்கள் சேவைக்காக தொடங்கப்பட்ட ரோப் காரில் கீழே இருந்து கோவிலுக்கு சென்ற 4 பெண்களும் மேலே இருந்து கீழே இறங்க முயன்ற ஒரு பெண்ணும் பயணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது பலத்த காற்று வீசிய நிலையில் ரோப் காரின் மேலே உள்ள சக்கரம் கழன்று தொங்கியுள்ளது. இதனையடுத்து கோவில் அலுவலர்கள் பக்தர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மத்திய பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட மத்திய பட்ஜெட்டில் ஊழியர்களுக்கு எதிரான அணுகுமுறைக்கும் மக்கள் விரோத கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் ஒன்றிய அரசுக்கு கண்டிக்கின்றோம் என்று முழக்கங்களை எழுப்பினர். மேலும் புதிய பென்ஷன் திட்டம் ரத்து, மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது, வருமான வரி உச்சவரம்பு 10 லட்சமாக உயர்த்துவது, ஒப்பந்த பணி நியமனம் ரத்து, புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது என எந்த திட்டமும் பட்ஜெட் அறிவிப்பில் இல்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.